Hi, my dear imaginators. Welcome to my channel, Tamil K-popers. லாஸ்ட்டாக வந்துட்டு பார்ட் 4ல் என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜிமின் வந்துட்டு எப்பவும் போல் வழக்கம் போல் ஃபோனை ஏதோ டென்ஷனாக நோண்டிட்டு இருக்க ஜெயோ போயிட்டு கேட்குறானா. கேட்டுட்டு என்னடா என்ன பிரச்சனை எதுன்னு கேட்க, இல்லை எனக்கு ஒரு பிரச்சனை, யூனாட்ட பேசணும், நான் எப்படின்னு தான் தெரில அப்படின்னு, வாயால் தான் எல்லாம் பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயோ போயிட்டு யூனா முத்து ரூமில் இருக்க யூனாட்டை கூட்டு கொண்டு போய் விடுறான். ஏதோ பேசணுமா, குழந்தைக்கு பயமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயோக்கு வந்து ஜிமினை விட்டுட்டு போக யூனாவும் ஜிமினும் பேசுகிறாங்க இல்லையா. ஸோ என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, நம்ம யூனாக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே இவன் யாரையோ வந்து லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபோனில் பேசும்போது ஒட்டி கேட்டிருப்பாங்கல்ல. ஸோ அதை வந்து இது பண்ணிட்டு நம்ம ஜிமினும் அதே போல் நான் வந்துட்டு தனித்தனியாக வந்து வெக்கேஷன் போனோம் இல்லையா. அப்போ பாரிஸில் வந்துட்டு நான் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கும்போது ஒரு கிளப்புக்கு போயிருந்தேன் யூனா. ஸோ அங்கே தான் அந்த பொண்ணை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல யூனா ஷாக்லாம் ஆகலை, ஏன்னா ஆல்ரெடி தெரியுமே. ஓ ஓகே, இப்போ என்ன அதை பற்றி பேங்க் பிடிகிட்ட வந்து சொல்லணுமா, அதுக்காக தான் வந்து மூஞ்சி இப்படி இப்போ பயந்து போய் செஞ்சு என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரியாமல் உட்காந்துருக்கியா அப்படின்னு சொல்லி யூனா வந்து கேட்க, இல்லை அது வந்து அவள் என்னை இப்போது பிளாக்மெயில் பண்ணுறா அப்படின்னு ஜிமின் சொல்ல, வாட் ஏ என்ன சொல்கிற அப்படின்னு யூனா கேட்குறா. பாரிஸ் தான் அவள் சொந்த ஊரா அப்படின்னு சொல்லி யூனா கேட்க, கொரியா தான், ஆனால் அவள் வந்து அங்கே படிச்சிட்ருக்கா, சின்ன வயசுலேருந்து அங்கே தான் படிக்கிறாளாம், இப்போது ஃபைனல் இயர் கம்ப்ளீட் பண்ணிடுவேன்னு சொல்லி சொன்னான் அப்படின்னு. ஏண்டா பிளாக்மெயில் பண்ணுறான்னு சொன்னேன், இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு வச்சுருக்க, என்னடா சொல்கிற, ஒன்றும் புரியலையடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து எப்படி மீட் பண்ண, யார் அவளை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லி யூனா கேட்க, கொஞ்ச நாளாக நல்லா தான் லவ் பண்ணிட்டு இருந்தோம், திடீர்னு ஏன் தெரில என்கிட்ட நிறைய டிமாண்ட் வைக்கிறா. இப்போல்லாம் 2 மந்த்தாக எனக்கு அவ்வளோ தெரியும். ஃபர்ஸ்ட் 1 மந்த் முன்னாடி அவள் பாரிஸ்லேருந்து இங்கே நான் கொரியா வந்திருக்கேன், ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், உன்னை பார்க்கணும் போல் இருக்க ஜிமின் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி அதை விடு, அவள் எங்கே இருக்கா அப்படின்னு யூனா கேட்க, சியோலில். ஓ ஓகே, யூ கண்டினியூ. யார் அந்த பொண்ணு, அவள் பேர் என்ன? அவள் பேர் ஜாரா. ஜாராவா? நான் பாரிஸில் நான் தங்கியிருந்த ஹோட்டல் பக்கத்தில் ஒரு கிளப்பில் தான் அவளை மீட் பண்ணேன். பார்த்தது எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்தது, அதான் போயிட்டு நானே பேசினேன். அவள் அவ்வளோ அழகாக இருப்பா, க்யூட்டாக, செம்மையாக பாடுவா தெரியுமா. நான் அந்த கிளப்பில் இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் அவளால் ரொம்ப அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருந்தா. அப்புறம் கிளப்பில் இருந்து நான் என் ரூமுக்கு போயிட்டேன். நீ மட்டும்தானா யூனா? உன்னை நம்புறது கொஞ்சம் கஷ்டம்தான், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் மட்டும்தான். அகெயின் நெக்ஸ்ட் டே அவளை வெளியே போயிருந்தப்போ ஒரு பார்க்கில் மீட் பண்ணேன். அப்படியே கேஷுவலாக உட்காந்து நேற்று கிளப்பில் மீட் பண்ணதை பற்றி பேசிட்டு செஞ்சுட்டு இருந்தோம். நீ ஐடல்னு அவளுக்கு தெரியாதா? தெரியாது, நானும் சொல்லலை. அவள் சின்ன வயசுலேருந்து அங்கே தான் படிக்கிறாளாம், இப்போ ஃபைனல் இயர் முடிச்சிட்டா. நான் ஐடல் சொல்லலாம் பார்த்தேன், பட்டு சொல்லலை. ஓ அப்புறம் அப்படியே அங்கேருந்து 1 வீக் அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், ஃபோன் நம்பர்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் தென் ஆஃப்டர் கொரியாவுக்கு ரிட்டர்ன் ஆனதும் அவளை நான் பார்க்கல. அப்புறம் ஒரு நாள் எனக்கு மெசேஜ் பண்ணான், என்னை பார்க்கணுன்னு வர சொல்லி. நானும் போனேன் ஒரு ஹோட்டலுக்கு. அங்கே அவள் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தா உள்ள ரூமில். அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் போகலாம். ஜிமின் அந்த பொண்ணு இருக்க ரூம்குள்ளே வந்து என்டர் ஆகிறான். ஜாரா ஜாரா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அவன் உள்ளே போக, ஓ ஜிம்னா வந்துட்டியா, கம் கம் அப்படிங்கிறா. ஏய் ஜாரா, என்ன பண்ணுற, ஏன் ரூம் எடுத்து தங்கியிருக்க, என்னாச்சு, எப்போ வந்த கொரியாவுக்கு அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்டுட்ருக்க. ஏங்க வா இப்படி உட்காரு அப்படின்னு சொல்கிறா. ஏன் நீ வீட்டுக்கு போகலையா, எதுக்கு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்க? அதெல்லாம் விடு, அது மேட்ரு இல்லை, இப்போ நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. ஆமாம், நீ என்ன பெரிய ஐடலாடா அப்படின்னு. ஏய் என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி கேட்குற, சொல்லு, கேட்குறேன்ல. ஆமாம், பிடிஎஸ்னு ஒரு பாய் பேண்ட், அதில் ஒன் ஆஃப் த மெம்பர். ஓ ஏன்டா இதை என்கிட்ட நீ சொல்லவே இல்லை? ஏன் இப்போ என்னாச்சு? என்னாச்சா? யூனோ வாட், என் அப்பா இருக்கார்ல, அவர் உன்னை அப்படின்னு ஏதோ சொல்ல வரா. ஜிமின் பக்கத்தில் அப்படியே தடுக்கி அவன் மேலே விழுந்துடுறா, கார்பெட் தடுக்கி. எசாரா ஒரு ஆல்ரைட் அப்படின்னு சொல்லி ஜிமினும் சேர் விட்டு எந்திரிக்க, ஜிமினா
நான் என்ன பண்ணாலும் என்னை மன்னிச்சிடு, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணுறா. லவ் யூ டூ, பட் என்ன சொல்ல வர எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு ஜிமினும் ஹக் பண்ண, நீ கூப்பிட்டதும் பயந்து வந்தேன் தெரியுமா? ஏன், என்னாச்சு? உனக்கு என்னாச்சோன்னு தான். எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ணுவ? ஏய், ஏன் இப்படி பேசுகிற? உனக்கு என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது, ஓகே? சரி, இப்போ நீ ஏன் இங்கே இருக்க? வா, உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். அப்படி இல்லைனா எங்கள் டார்மு கூட வா. எதுக்கு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்க? வெயிட் ஜெமினா, ஏன் அவசரப்படுற? ஆ, இங்கே கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்ல, சரி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும், நான் ரொம்ப நேரம்லாம் அப்படி வெளியே ஸ்டே பண்ண முடியாதுடா அப்படிங்கிறாரு. அப்படியே ஜிமினை வந்துட்டு ஹக் பண்ணுறா. ஏய், என்னாச்சு அப்படின்னா, ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்ல, ஜிமினும் ஹக் பண்ணிகிட்ருக்க, டைட்டாக ஹக் பண்ணுறா. ஜிமின் லைட்டாக அப்படியே டெம்ட் ஆகுறான். அந்த நேரம் சடனாக டோரை யாரோ உடச்சி திறக்கிற மாதிரி டம்முன்னு திறந்துட்டு ஒரு பொண்ணு உள்ளே வர, ஹை ஹீல்ஸ், ஹை போனிடெயில், அப்படியே ஒரு பிஸ்னஸ் உமன் லுக்கில் அப்படியே உள்ளே வராங்க. ஜிமின் பார்த்து பயந்துடுறான். ஏய், யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்க, ஜாரா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கத்துறா. ஜாரா அப்படியே போதையில் ஜிமின் மேலே சாஞ்சிட்ருக்கா. what the hell are you doing here அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பக்கத்தில் வரா. யார் இவன், இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்க, ஏய் யார் நீ, கையை விடு அப்படின்னு சொல்லி ஜிமின் ஜாராவோட கையை அந்த பொண்ணு கையிலேருந்து உருவ பார்க்குறான். ஜாரான்னு அவளை இழுக்க அந்த ஜாரா பொண்ணு வந்து பார்க்குறா. அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறா ஜிமின் மேலே வந்து சாஞ்சிட்டு. ஜோயா நீயா அப்படின்னு சொல்லி கேட்க, வீடு என்ன அப்படின்னு சொல்லி கையை இழுத்துடுறா. ஜிமின் பார்த்துட்டு, ஹலோ யார் நீங்கள், கையை விடுங்கண்ணே. யூ ஷட் அப், யார் நீ? ஆ, நான் அவள் பாய் ஃப்ரெண்டா? ஜாரா, யார் இவன்? அதான் சொல்கிறான்ல, அவன் என் பாய் ஃப்ரெண்ட், போதுமா? நீ போ அப்படின்னு. முடியாது, வெளியே வா. ஜோயா என்னை விடுன்னு சொல்கிறேன்ல. ஜோயா ஜாராவை வந்து தரன்னு இழுத்துட்டு போகிறா. நீ வா, நான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஜோயா விடு அப்படின்னு சொல்லி, ஜிமின் என்னை காப்பாற்று அப்படிங்கிறா ஜாரா. ஜிமினும் வெளியே வரான். யார் நீங்கள், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வெளியே கேட்டுகிட்டே வர, ஏய் ஷட் அப், பாய் ஃப்ரெண்ட் தானே, அவளை கூட்டிகிட்டு எதுக்கு ஹோட்டல் வந்த? ஆ, அவளை யூஸ் பண்ண பார்க்குறியா அப்படின்னு வாய்க்கு வந்த மாதிரி அந்த பிள்ளை கேட்க, வாட்? ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஜாரா தான் என்னை கூப்பிட்டா, நான் இங்கே இருக்கேன்னு. ஆமாம், நீங்கள் யார் முதல்ல, விடுங்க ஜாராவை அப்படின்னு ஜோயா கிட்டேருந்து ஜாராவை இழுக்க, ஜோயா இங்கே பாரு, லீவ் மை சிஸ்டர், போடா அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறா. வாட், சிஸ்டரா? ஆனால் ஜாரா என்கிட்ட சொன்னதே இல்லையே அப்படின்னு. ஏன்னா இவன் என் சிஸ்டரே இல்லை. லீவ் மீ யூ பிச், அதான் போயிட்டல, ஏன்டி எங்கள் லைஃப்பை தலையிடுற, என்னை விடு அப்படிங்கிற ஜாரா. வேணாம் ஜாரா, அப்பா பேச்சை கேட்டு தப்பு பண்ணுற. யாரு, நானா? விடுடி. என்ன, நான் என்ன வேணால் பண்ணுவேன், உனக்கு என்ன? என் லைஃப் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கல, ஆல்ரெடி என் லைஃப்பை கெடுத்தவ நீ, லீவ் மீ அப்படின்னு சொல்லி கத்துறா ஜாரா. உன்னை யார் இங்கே வர சொன்னா ஃபஸ்ட்டு, நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லி பாரிஸ்லேருந்து வந்ததை பற்றி ஜோயா கேட்க, what the hell, சொல்லிகிட்டே இருக்கேன்ல, நொய்யுன்னு போடி அப்படிங்கிறா ஜாரா. ஜோயா பார்த்துட்டு ஜாராவை அடிக்க கை ஓங்க, ஜிமின் குறுக்க வர பொலிச்சுன்னு சொப்புன்னு ஒன்று விழுது. சாரி, ஜிமின் கன்னத்துலேயே வந்து வைக்கிறா ஜோயா. வாட் த ஹெல், எவ்வளோ தைரியம்டா அவளுக்கு அப்படின்னு சவுண்டு கேட்க ஜிமின் திரும்பி பார்த்தா யூனா நிற்கிறா. டேய், யாரா அவ, உன்னை அடிச்சிருக்கா, எவ்வளோ தைரியம் அவளுக்கு? யார் இந்த ஜோயா ஜாரா? ஏண்டா லவ் பண்ண சரி, இப்படி லவ் பண்ணுற பொண்ணு அக்காட்ட அடி வாங்கிட்டு வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி யூனா வந்து கத்த. ஐயோ, என்னை தெரியாமல் அடிச்சிட்டாங்க யூனா. தெரியாமல் அடித்தாளா? ஏய் என்ன, நீ ஃபஸ்ட்டு அவங்க யார் என்ன டீட்டெயிலை கொடு அவளை. இரு யூனா, நான் சொல்கிறது கேளு முழுசா. யூனா பார்த்துட்டு சொல்லி தொலை. அப்புறம் அவங்க சாரி கேட்டாங்க. சாரி கேட்டாளா? அப்புறம் ஏன் அவளை இழுத்துட்டு போனாலாம் அப்படின்னு யூனா கேட்க, அது தெரியல ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு. நான் ஜாரா கையை விடவே இல்லை. அப்புறம் அவங்க ஒன்று சொன்னாங்க, இங்கே பாரு, நீ பெரிய தப்பு பண்ணுற, இவளை விட்டு விலகிரு, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் தெரியலையே. அப்புறம் ஜாராட்ட பேசுனியா? அப்புறம் ஃபோனில் பேசினேன். காலில் தான் எங்களுக்குள்ள நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு.
ஆனால் திடீர்னு ஏன்னு தெரில அவன் என் மேலே ரொம்ப பொசசிவ் ஆகிட்டு உன் கூடலாம் பேசக்கூடாதுன்னுலாம் சொன்னான். ஓ, அப்புறம் நீ எங்கள் கூட இருக்கிறது அவளுக்கு பிடிக்கலையாம். அண்ட் இப்போது நீங்கள் பெரிய ரேஞ்சு போகிறீங்க. ஸோ பிகிட் உங்களை யூனா வச்சு ஏமாத்துறாங்க. அவள் கூட இருக்கிறதால அவங்க எல்லாருக்கும் தனித்தனியாக மார்க்கெட் ரேஞ்செலாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் யூனா தப்பாக ஹேண்டில் பண்ணுறா. அவளை நம்பாதீங்க அப்படின்னு சொன்னான். அப்புறம் அப்புறம் நானும் அதை நம்பி உன்னை எப்படியாச்சும் பிஹேட்குள்ளவே வச்சுக்கணும். உண்மையாகவே நீ எதுவும் எங்களை ஏமாத்துறியோன்னு பார்க்கணும்னு நினச்சேன். நம்ம தீம் பார்க் போயிட்டு வந்ததும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட உன்னை பற்றி சொல்லி நீ உண்மையாகவே எங்கள் ஷேர்ஸை எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க, என்ன பண்ணுறேன்னு விசாரித்தேன். அவன் மேனேஜர்கிட்ட சொல்லி அப்புறம் அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். நீ பேங்க் பிடி அப்புறம் நம்ஜூன் எல்லாம் சேர்ந்து தான் இதில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு. அதனால் அவகிட்ட சொன்னேன், யூனாவெல்லாம் அப்படி உன் பேச்சை கேட்டு ஒதுக்கி வைக்க முடியாதுன்னு. அவள் கரெக்ட் தான் பண்ணுறா. உனக்கு யார் சொன்னா என்னன்னு கேட்டதுக்கு அவ உன்னை பிகிட்டில் ஏமாத்துறாங்க, உனக்கு அது தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். தென் நான் அப்புறம் அவகிட்ட பேசலை. நான் அவள் ஃபோன் எடுக்கலை, மெசேஜுக்கு ரிப்ளையும் பண்ணலையா. அப்போது அவள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணா. என்ன ஃபோட்டோ? டே, எதுவும் அவள்கிட்ட இல்லையுண்ணா, இங்கே பாரு அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவை காட்ட, என்னடா இது, ஏதோ ஒரு பொண்ணை ஹக் பண்ணிகிட்ருக்க. அவள் தான் ஜாரா. நான் அன்றைக்கி ஹோட்டல் போனேன், அங்கே என்னை ஹக் பண்ணா சொன்னால, அப்போது எடுத்திருக்கா. என்னை இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறா யூனா. ஆனால் எனக்கு ஏதோ உள்ள ஒரு இன்ஸ்டிங் சொல்லுது, இது வேறு யாரோ பண்ணுறாங்களோன்னு. ஒருவேளை அவங்க அக்கா ஜோயா பண்ணுறாங்களோ. வெயிட், அவள் உன்னை ஹக் பண்ணும்போது டெம்ட் ஆனியா? என்னது? பதில் சொல்லு. அத்தா, என்ன கேடு கெட்டவிட அவள். ஐ திங்க் அவள் தான் ரூமில் எங்கேயோ கேமரா ஒழிச்சு வச்சு ஃபோட்டோ எடுத்திருக்கா. அவள் சிஸ்டர் வரலனா கண்டிப்பாக உன் கூட தப்பு. என்னது? ஐயோ, இதை நான் இவன்கிட்ட எப்படி சொல்லுவேன்? சரி கூல். இப்போ அவள் உன்கிட்ட லாஸ்ட்டாக என்ன சொன்னான் அப்படின்னு யூனா கேட்க, இன்னைக்கு எனக்கு இந்த இமேஜ் அனுப்பிட்டு என்னை சோலோயிஸ்ட்டாக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ண சொன்னான். டே, எத்தனை ஷாக்டாக கொடுப்ப? எது சோலோயிஸ்டா? ஆமாம் சார். என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? என்னையுண்ணா விளையாடுறியா? நான் எப்படி அப்படி போவேன்? ஜிம்னா, அந்த ஃபோனை கொடு. டேய், இந்த ஃபோட்டோ பார்த்தா ஒன்றும் பெருசாக தெரியல. அவள் கூட இதுக்கப்புறம் பேசுகிறத விட்டுரு, ப்ளாக் பண்ணிடு. ஓகே, இன்கேஸ் அவள் சோஷியல் மீடியா அந்த மாதிரிலாம் ரிலீஸ் பண்ணால் நம்ம ஃபோட்டோ தானே மார்ஃபிங் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு சசங் வேலை தானே சொல்லிக்கலாம். ஓகே, டோன்ட் வரி அப்படின்னு யூனா ஜிமினை கன்சோல் பண்ண. யூனா கையில் வந்து ஜிமின் ஃபோன் வச்சுருக்காளா, அதில் ஒரு மெசேஜ் வருது. என்ன ஜிமின், பேச மாட்டியா? அப்போ ஓகே, இப்போது நீ எனக்கு ரிப்ளை பண்ணல, இதை நான் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு மெசேஜ் வருது. யூனா கையில் ஃபோன் இருக்கா, அப்படிங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு மிரட்டுற பாரு உன்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணலான்னு போக, அந்த பொண்ணு அனுப்பின மெசேஜ் கீழே ஒரு மீடியா வருது. பார்த்தா அது ஃபோட்டோ இல்லை, வீடியோ. ஓ மை காட்னு சொல்லிட்டு டக்குன்னு யூனா டைப் பண்ணதெல்லாம் கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணுறா. ஜிம்னா அப்படின்னு ஜிமின் இன்னும் என்ன பண்ணுறதுன்னு பயந்து யோசிச்சுட்டு இருக்க, யூனா கூப்பிட்டதும் என்ன யூனா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறான். இங்கே பாருன்னு யூனா காட்டுறா. பார்த்தா அதில் வீடியோ. அன்றைக்கி ஜாரா ஜிமின் ஹோட்டல் ரூமில் வந்து ஹக் பண்ணிட்டு இருந்தது. ஜாரா ஜிமின் வந்து லவ் யூன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணது வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கா. ஜிமினுக்கு அதை பார்த்ததும் கோவப்படுவான்னு பார்த்தா அலறான் பாவம். ஜிம்னா, ஜிமின் டே இங்கே பாரு, ஏன் அலற அப்படின்னு சொல்லி யூனா கேட்க, நான் அவளை நம்பினேன் யூனா, ஆனால் அப்படின்னு சொல்லி ஜிமின் அலறான். இங்கே பாரு, இது மட்டும் இப்போது இந்த நேரம் சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான். என்னால் நம்ம டீமுக்கும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வெயிட் பண்ணு அப்படின்னு யூனா மெசேஜ் பண்ணுறா. இல்லை இந்தா நீயே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கையில் கொடுத்துட்டு, அவட்ட கேளு ஏன் இப்படி பண்ணுறான்னு அப்படின்னு யூனா சொல்ல, இல்லை யூனா எனக்கு அவட்ட பேசவே பிடிக்கல அப்படிங்கிறான் ஜிமின். இல்லை ஜிமின், நீ இப்போ பேசியே ஆகணும், கமான் புடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. நோ யூனா அப்படின்னு ஜிமின் சொல்ல, ப்ளீஸ் ஜிமின், நான் சொல்கிறேன்ல, எவ்ரி ப்ராப்ளம் ஹேட் ஏ சொல்யூஷன். நம்ம அவட்ட பேசலாம், மேபி மணிக்காக இப்படி பண்ணுறாளோ,
பிளான் பண்ணி. ஸோ அதனால் மணிக்காகனா நம்ம மணி செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி யூனா சொல்ல, ப்ளீஸ் ஜிமின் புடி, அவளுக்கு மெசேஜ் பண்ணு அப்படிங்கிறா. ஜிமின் தலையாட்டிட்டு ஃபோனை வாங்க. ஜிமின் கண்ணை யூனா துடைக்கிறா. அல்லாதடா, பி போல்ட், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் ஃபோனில் ஜாராக்கு மெசேஜ் பண்ணுறான். ஏய் என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்க, தெரியல என்னென்னு, அன்றைக்கி நீ என்னை ஹோட்டலில் ஹக் பண்ணப்போ எடுத்த வீடியோ, இந்த வீடியோவிலேருந்து தானே ஃபோட்டோவே எடுத்து சென்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. ஏன் இப்படி பண்ணுற, ஐ ட்ரஸ்ட் யூ அப்படின்னு ஜிமின் சொல்ல, நான் ஒன்றும் உன்னை என்னை ட்ரஸ்ட் பண்ண சொல்லலையே அப்படின்னு மெசேஜ் வருது. இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஜிமின் கேட்க, நீ தான் வேணும். ஐ நோ நீ இப்போ வேர்ல்டு டூரில் இருக்கன்னு தெரியும். ஃபைன், நீ டூர் முடிச்சுட்டு வா. அண்ட் இந்த டூர் தான் உங்கள் ஆர்மிஸோட நீ இருக்க போகிற லாஸ்ட் டூர். இதுக்கப்புறம் நீ சோலோயிஸ்டாக கலக்க போகிற ஜிமின். நம்ம நிறைய வேர்ல்டு டூர் போகலாம் ஜிமின், பிலீவ் மீ. எங்கள் கம்பெனியில் மட்டும் நீ சேர்ந்துட்டனா அப்புறம் உன்னோட வேல்யூவே மாறிடும் அப்படின்ட்டு மெசேஜ் வர, ஜிமின் பார்த்துட்டு அந்த மெசேஜை அதை யூனாட்ட காட்டுறான். யூனா இந்த மெசேஜை படி அப்படின்னு. யூனா படிச்சுட்டு, நம்ம நிறையா வேர்ல்டு டூர் போகலாம் ஜிமின், எங்கள் கம்பெனியில். இது எங்கள் கம்பெனியா? அப்போ இவ ஏதோ ஒரு மியூசிக் என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி வச்சுருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை ஒருவேளை இந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறாளோ அப்படின்னு சொல்லி யூனா வந்து சந்தேகப்படுறா. ஸ்க்ரீன்ஷாட் எடுடா சீக்கிரம் அப்படின்னு சொல்ல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறாங்க. சடனாக அந்த மெசேஜ் டெலீட் ஆகுது. பாத்தியா, நான் சொல்லலை, ஏதோ ஃப்ராடு பசங்க பண்ணுற வேலை தான். வேறு ஏதோ ஒரு கம்பெனி இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. யூ ஹாவ் டு பி மோர் கேர்ஃபுல் ஜிமின், பாரு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யூனா ஜிமினை திட்ட, நீ டூர் போகிற முன்னாடியே சொல்லி தான் அனுப்பினோம் இருந்தும் அப்படிங்கிறா. சாரி யூனா அப்படின்னு ஜிமின் சொல்ல, யூனாவும் இவனே ஏற்கனவே இதில் இருக்கான், இதில் நம்ம வேறு வெந்த பொண்ணில் வேலை பார்த்துட்டுன்ட்டு, சாரி நீ ஏன் ஆல்ரெடி பிரச்சனையில் இருக்க, இதில் நான் வேறு சாரிடா அப்படிங்கிறா. அகைன் ஜிமினுக்கு ஒரு மெசேஜ் வருது, என்ன ரிப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. அதான் மெசேஜ் டெலீட் பண்ணிட்டே, உன்னை பார்க்கணும் சாரா அப்படின்னு ஜிமின் சொல்ல, என்னை பார்க்கணுமா, எதுக்கு அப்படின்னு மெசேஜ் வருது. ப்ளீஸ் சாரா, எனக்கு என்னவோ இதெல்லாம் யாரோ உன்னை பேச வைக்கிறாங்களோன்னு தோணுது, நான் பார்த்து பழகின சாரா நீ இல்லை, ப்ளீஸ் சாரா அப்படின்னு ஜிமின் சொல்ல, ப்ளீஸ்னு ஜிமின் கேட்கவும் யூனா பார்க்குறா. ஏன் இவன் நம்ப மாட்டேங்கிறான், அவதான்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்ருக்கா. அதர் எண்ட்லேருந்து மெசேஜுக்கு ரிப்ளை வரலை. சரி மீட் பண்ணலாம். அப்புறம் ஃபியூ மினிட்ஸ் கழித்து மெசேஜுக்கு ரிப்ளை வருது. ஓகே ஃபைன், மீட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஒரு ப்ராமிஸ் பண்ண, நீ பிக் ஹிட் விட்டு வெளியே வந்துடுவேன்னு. அப்போது நம்ம மீட் பண்ணும்போது நீ பேப்பர்ஸில் சைன் போடணும். நான் அப்போ தான் இந்த மெசேஜை வந்து டெலிட் பண்ணுவேன், இந்த வீடியோஸை அப்படின்னு சொல்ல, நான் சொல்கிற மாதிரி ஒரு கம்பெனியில் நீ சோலோயிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு நீ ஓகே சொன்னால் நானும் உன்னை மீட் பண்ண சம்மதிக்கிறேன் அப்படின்ட்டு மெசேஜ் வருது. ஜிமின் யூனாவை பார்க்குறான். யூனா இப்போது நான் என்ன சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி யூனாட்ட கேட்க, ஓகேன்னு சொல்லு அப்படிங்கிறா. வாட் அப்படின்னு சொல்லு, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி யூனா சொல்ல, அவளை அப்படின்னு சொல்லிட்டு கையை மடக்கிறா யூனா. யூனாவுக்கு இருக்க கோவத்துக்கு அவள் மட்டும் ஆப்போசிட்டில் இருந்தால் கொன்னே போட்டுருவா போல், அவ்வளோ கடுப்பில் இருக்கா. ஜிமின் யூனாவை பார்த்துட்டு, எதுவும் பிரச்சனை வராதில்ல அப்படின்னு சொல்லி கேட்க, ஆல்ரெடி வந்துருச்சு ஜிம்னா, பார்த்துக்கலாம், நம்ம பார்க்காத பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நீ மெசேஜ் சென்ட் பண்ணு அப்படிங்கிறா. ஓகேன்னு அவளை நேரில் பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அது வரையும் யார்கிட்டையும் சொல்லாதடா அப்படின்னு சொல்லி ஜிமின்கிட்ட யூனா சொல்லி வைக்கிறா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா மெசேஜ் பண்ணுறா. ஓகே ஃபைன், நீ நல்லபடியாக இப்போது கான்சர்ட் முடிச்சுட்டு வா, நம்ம மீட் பண்ணலாம். பட் ஞாபகம் வச்சுக்கோ, நீ லாஸ்ட்டாக கொரியாவில் கான்சர்ட் முடித்தா அடுத்த நாளே நான் சொல்கிற கம்பெனியில் சோலோயிஸ்டாக ஜாயின் பண்ணணும், பேப்பரில் சைன் போடணும் ஓகே, இல்லைனா கண்டிப்பாக இந்த வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ் வெளியே வந்துடும், அப்புறம் உன் பேர் நியூஸில் வர ஆரம்பிச்சிடும். ஏன் இப்படி பண்ணுற ஜாரா, இது மாதிரி பண்ணால் உனக்கும் தானே கெட்ட பேர் அப்படின்னு ஜிமின் மெசேஜ் அனுப்ப, என்னை யாருக்கு தெரியும், யாருக்குமே தெரியாது, நான் கிளம்பி பாரிஸ் கூட போயிடுவேன், நான் ஒன்றும் பெரிய செலிப்ரிட்டி இல்லைல்ல, ஆனால் ஒரு செலிப்ரிட்டிக்கு இந்த மாதிரி ஆனால் அவ்வளோதான், உன் கரியரே ஸ்பாயில் ஆகிடும். உன் கரியர் மட்டும் இல்லாமல் இப்போ தான் மேலே போயிட்டுருக்காங்க உன் பேண்ட்மேட்ஸ் எல்லாருமே, அவங்களோட கெரியரும் உன்னால் நாசமாக போயிடும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது. உன்னை பிகிட்லேருந்து அவங்களே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க, அப்புறம் நீ சோலோயிஸ்ட் ஆகணும்னா ரொம்ப கஷ்டம், எந்த கம்பெனியும் உன்னை அக்செப்ட் பண்ணாது, யோசிச்சு பாரு, அப்புறம் உன் லைஃபே மாறிடும், இப்போ நீ எப்படி இருக்க, ரொம்ப கேவலமாயிருவ ஜிமின் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் இந்த
வீடியோ வந்துருச்சுன்னா அப்படி ஆகிடும் அப்படின்னு அந்த மெசேஜில் போட்டிருக்கு. இப்போது ஆர்மின்னு சொல்லிட்டு இருக்கவங்க எல்லாம் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிற? உன்னை வெறுத்து ஒதுக்க போகிற ஆளே உன்னோட பிலவுடு ஃபேன்ஸ் தான், புரிஞ்சுதா அப்படிங்கிறா. நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு மெசேஜ் வர ஜிமின் அதை பார்த்துட்டு ஃபோனை தூக்கி போட்டு உடைக்கிறான். ஏய் ஜிம்னா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்ல உடனே ஜிமின் அழுதுட்டு யூனாவை ஹக் பண்ணிவிட்டு அழறான். யூனாவும் டோன்ட் வரி, அப்போல்லாம் ஒன்றும் ஆகாதுடா, அவள் கிடக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ்டா அழாத அப்படின்னு சொல்லி கன்சோல் பண்ண சடனாக ஜிமின் என்ன நினச்சான் ஏது நினச்சான்னு தெரியல, யூனாவை விட்டு அப்படியே விலகி போகிறான். ஏய் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு பயமாக இருக்கு யூனா, என்னை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி, வேணாம் நீ தள்ளியே இரு, யாராச்சும் உன்னை என்னையும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடிடுறான். யூனா பார்க்குறா. அவுட் டேஷி, பாவம் அவ எவ்வளோ பயந்துருந்தா இப்படி நடந்துப்பான். ஏய் ஜாரா, நீ யாருன்னு கண்டுபிடிச்சி உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி அப்படின்ட்டு கத்திட்டு இருக்கா ரூமில். ஜிமின் வெளியே போக மித்து வந்து நின்றுட்டுருப்பா. ஏய் ஜிமின் என்னாச்சு அப்படின்னு சொல்லி மித்து தொட ஜிமின் பயந்து அகைன் ஓடிடுறான். ஏய் என்னாச்சு ஜிமின் இரு அப்படின்னு சொல்ல, என்னாச்சு இவனுக்கு அப்படின்ட்டு மித்து உள்ளே வரா. இவனா பெட்டில் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கா. பக்கத்தில் ஜிமின் மொபைல் அப்படியே உடஞ்சி போய் கிடக்கு. ஏய் என்னாச்சு இவனா, எதுவும் சண்டை போட்டிங்களா சொல்லி கேட்க, சச்சா இல்லை அப்படிங்கிறா. மித்து இது ஜிமின் மொபைல் தானே அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்க ஸ்க்ரீன் டேமேஜ் ஆகிருக்கு. போச்சு, ஏன் இவ்வளோ கோவம் அவனுக்கு அப்படின்னு சொல்கிறேன். அகெயின் ஜிமின் மொபைலுக்கு எதுவும் மெசேஜ் வந்திருக்கான்னு சொல்லி பார்க்குறா யூனா. லாஸ்ட்டாக சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், யோசிச்சு பார்த்து முடிவிடு அப்படின்ட்டு மெசேஜ் வந்திருக்கு. யூனா அதை பார்த்துட்டு டைப் பண்ணுறா. ஃபைன், என் கெரியரை விட என் டீம் கெரியர் முக்கியம். உங்களுக்கு நான் உங்கள் கம்பெனியில் வந்து சேரணும், அவ்வளோதானே, அதானே வேணும், நான் அப்படியே பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புகிறா. அதர் எண்டில் சாரா அப்படின்னு சொல்லி கொஷின் மார்க் போட்டு ஒரு மெசேஜ் வர, நான் ஜாரா அப்படின்னு சொல்லி அகெயின் ஒரு மெசேஜ் வருது. யூனா பார்த்துட்டு, அப்போ உண்மையாகவே அந்த பொண்ணு தான் மெசேஜ் பண்ணுறாளா? ஜாரா, ஐ ஓன்ட் பிலீவ், நீ இல்லைன்னு எனக்கு தெரியும், உன்னை யாரும் இப்படி பேச வைக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. டோன்ட் வரி, உனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைல்ல. உன்னை யாராச்சும் மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா ஜாரா? தெரியும், உன் சிஸ்டர் ஜோயா தானே, அவங்களுக்கு என்ன வேணுமா, அவங்க அவங்க ஏதாச்சும் மியூசிக் கம்பெனி ரன் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி யூனா வந்துட்டு ஜிமின் சொன்னா இல்லையா, ஸோ அதை வச்சு அவளே வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறா. ஜோயா அந்த மெசேஜில் அகைன் ஒரு ரிப்ளை வருது. மெசேஜில் ஜோயாவா, ஜோயா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு மெசேஜ் வருது. யூனா பார்க்குறா. பார்த்துட்டு ஜிமின் தானே சொன்னான் ஜாராவை கூட்டிகிட்டு போகும்போது தான் ஜோயாவை பார்த்தேன்னு, அப்புறம் ஏன் இப்படி மெசேஜில் கேட்குறா அப்படின்னு சொல்லி யூனா யோசிச்சுட்ருக்கா. அப்போது ஜிமினோட இன்ஸ்டிங்க்ட் வந்து கரெக்ட் தான், மெசேஜை பார்த்தாலும் ஏதோ பொண்ணு மெசேஜ் பண்ணுற மாதிரி தெரியல, ஓகே ஃபைன் பார்க்கலாம் அப்படின்னு யூனா யோசிச்சுட்ருக்கா. மித்துட்ட சொல்லி நம்ம ஜிமினுக்கு வந்துட்டு இன்னொரு நியூ மொபைல் ஏற்பாடு பண்ணுறா. அதில் எல்லாத்தையும் பேக்கப் எடுத்து ஜிமின்கிட்ட கொடுக்க போகிறா ரூமுக்கு. ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் டோர்கிட்ட போய் நின்று கூப்பிட ஜெயோப் டோர் ஓப்பன் பண்ணுறான். என்னாச்சு, எங்கே அவன் அப்படின்னு கேட்க, உள்ளே தான் இருக்கான், நீ ஏன் வந்து பாரு அப்படின்னு சொல்ல யூனா உள்ளே போகிறா. ஜிமின் அப்படியே பிளாங்கெட்குள்ளே சத்தம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கான். ஜெயோப் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வர, என்னாச்சு யூனா அப்படின்னு சொல்லி ஜெயோப் கேட்க, ஜிமின் சொன்னதெல்லாம் ஜிமினும் யூனாவும் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் ஜெயோப்கிட்ட சொல்ல, ஜெயோப் ஜிமின் படுத்திருக்கானா செம்ம காண்டாகுது ஜெயோப்புக்கு. ஆல்ரெடி ஜெயோப்பு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு தான் வரக்கூடாதுன்னு யூமியை வந்துட்டு கழட்டி விட்டுருப்பான்ல, ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அதை நினச்சிட்டு டேய் என்னடா பண்ணி வச்சுருக்க, என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பட்லையே 2 போடு போட யூனா, ஏ ஹோபி சும்மா இரு, அவனே பாவம் அப்படிங்கிறா. ஜிமின் இன்னும் வந்து அலறான் உள்ள பிளாங்கெட்டுக்குள்ளே போத்திக்கிட்டு. ஜெயோ பார்த்துட்டு ஜிமின் ஹக் பண்ணி படுக்கிறான் பக்கத்துலேயே. யூனா பார்த்துட்டு அப்படியே கண்ணீர் வர அதை அப்படியே தொடச்சிட்டு, ஓகே ஃபைன், இங்கே பாரு, உன் ஜாரா தான் இதை பண்ணுறாளா இல்லை அவளை யாரும் இப்படி பண்ண வைக்கிறாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லி யூனா சொல்ல, ஜெயோ பார்த்துட்டு என்னது உன் ஜாராவா அப்படின்னு சொல்லி கேட்க, அது வர போத்திட்டு அழுதுட்டு இருந்தவன் பிளாங்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்குறான். எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து யூனாட்ட கேட்க, ஏதோ எனக்கு அப்படி தோணுது அப்படின்னு சொல்ல, எனக்கும் அப்படி தான், ஜாராவை நான் கொஞ்ச நாள் தான் அவள் கூட பழகினேன், ஆனால் அவள் இப்படி பண்ணுவான்னு எனக்கு தோணலை யூனா அப்படின்னு ஜேயோ பார்த்துட்டு ஜேயோப்னு ஜான்னு வந்து ஜேயோப்னு வருது. ஜேயோ பார்த்துட்டு, ஜாராவா பேர் நல்லா தான் இருக்குது, ஃபோட்டோ இருக்கா, அந்த பொண்ணு எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லி ஜெயோப் கேட்க, யூனா சிரிச்சிட்டு வீடியோ இருக்குது பார்க்குறியா அப்படின்னு கிண்டல் பண்ணுறா. ஜிமின் ஃபோனை பிடுங்கிடுறான். இது ஏன் மொபைல் இல்லையே அப்படின்னு
இந்தா இதான் உன் மொபைல், இதை பத்திரமா வச்சுக்கோ. அட பாவி, என்னடா சளியாக நொறுக்கி வச்சிருக்க அப்படின்னு ஜேயோப் கேட்க, அது கோவத்தில் தூக்கி போட்டேன், லைட்டாக உடஞ்சிருச்சு. எது இது லைட்டா அப்படின்னு ஜேயோப் கலாய்ச்சிட்டு இருக்க. சரி, அது புது மொபைல், அதை யூஸ் பண்ணு, இதை பத்திரமா வச்சுக்கோ. இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதும் இதை டிஸ்ட்ராய் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல, ஓகேண்ணா அப்படிங்கிறான் ஜிமின்னு. ஜேயோப் பார்த்துட்டு, பிரச்சனை முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, முடியும், இல்லைன்னா முடிக்கிறோம் அப்படின்னு சொல்ல, ஜேயோப்பு, முடிக்கிறோமா, இதில் எதுவும் டபுள் மீனிங் இல்லையே அப்படின்னு. சேச்சா அப்படிங்கிற யூனா, இது நம்ம 3 பேர் தவிர வேறு யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு யூனா சொல்ல, பேங்க் பிடிஎம்க்கும் தெரியக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஜேயோப் கேட்க, இல்லை அவர்கிட்ட சொல்லணும், இல்லைன்னா நாளைக்கு இஷ்யூ பெருசாச்சுன்னா மனுஷன் வச்சு செஞ்சுருவான் நம்மளை அப்படின்னு சொல்லி யூனா இது பண்ண, யூனானா வேணாம் நம்மளே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறான் ஜிமின்னு. இப்படி பிளாங்கெட்டுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு சத்தம் கேட்காம அழுதா போடா அப்படின்னு சொல்லி ஜேயோப் இது பண்ணுறாரு. சரி, அப்போது எப்போ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, நெக்ஸ்ட்டு கான்சர்ட்டுக்கு நம்ம கொரியாவுக்கு போகிறோம்ல, அங்கே வந்து பார்த்து சொல்லிக்கலாம், அவர் அங்கே வருவார், பேங்க் பிடினிங் அப்போது சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஆமாம், இந்த பர்சனல் மேனேஜர் வைக்கிறத பற்றியும் நம்ம அன்றைக்கே பேசிடலாம் அப்படின்னு சொல்லி ஜேயோப் சொல்ல, உங்ககிட்ட இப்போ அவள் கேட்டாளா, ஏன் என்னை கோத்து விடுறதுனே வருவியா அப்படிங்கிறான் ஜிமின்னு. ஜேயோப் சிரிக்கிறான். யூனா, அதை விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஜிமினா, இதை பற்றிலாம் எதுவும் யோசிக்காமல் நாளைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், ஓகேயா? ஓகே. இதுக்கப்புறம் என்ன மெசேஜ் வந்தாலும் போல்டு அட்டன் பண்ணு. மேபி அவகிட்ட காலில் பேச முடியுமான்னு கேளு. கேட்டேன், முடியாதுன்னு சொல்லிட்டா. சரி ஜிமின், டோன்ட் வரி, எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட், ஓகே. நீ கவலைப்படாத இவனா, நீ போ, நான் பார்த்துக்கிறேன் இவனை அப்படின்னு சொல்லி ஜேயோப் சொல்ல, எல்லாருக்கிட்டையும் நார்மலாக இருடா, கண்டுபிடிச்சிட போகிறானுங்க உன் மூஞ்சியை பார்த்தாலே அப்படின்னு சொல்லிட்டு யூனா போகிறா. பாய் ஹோபி, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேயோப் இந்த பக்கம், டேய் அழுது முடிச்சிட்டல, போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, அவனுங்களை போயிட்டு பார்க்கலாம், அது இதுன்னு சொல்லி இன்றைக்கி ஜாலியாக ப்ராக்டிஸை கட் அடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்க. ஜிமின் பார்க்குறான், உன்னை இங்கே அவன் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கலரில் இருக்கான், உனக்கு காமெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லி அடிக்க தோற்றுறான். அப்படியே அவங்க லைட்டாக கவலை மருந்து ஜாலியாக இருக்க, கொஞ்சம் சிரித்து பேசி ஜாலியாக அப்படியே நேற்று முடிச்சிருந்தோமா. டைம் ஸ்கிப் பண்ணால், ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த டேயில் அந்த கண்ட்ரியில் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த கண்ட்ரியில் இருக்க லாஸ்ட்டு கான்சர்ட் டே. ஓகே, ஸோ அப்படியே கான்சர்ட் போயிட்டுருக்கு. கான்சர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜிமின் வந்து லைட்டாக ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கான். அவனுக்கு அந்த மெசேஜில் இந்த 2 தான் உன்னோட லாஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அது அப்படியே ஞாபகம் வந்து போக லாஸ்ட்டாக எண்டில் வந்து ஸ்டேஜில் அலறான் கண்ட்ரோல் பண்ண முடியாமல். ஏன்னா அதில் சொல்லியிருப்பாங்கல்ல, இப்படி வந்து உன் ஆர்மிஸ்லாம் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி பார்த்துக்கோ, செஞ்சுக்கோ, இவங்களே உனக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே வந்து அதெல்லாம் அப்படியே நினச்சிட்டே ஜிமினுக்கு வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக போகுது. ஸோ இந்த டூரில் இருக்க ஒவ்வொரு நாளையும் நம்ம வந்து கொஞ்சம் இது பண்ணுவோம், நம்ம ஆர்மிஸை வந்து லாஸ்ட்டாக ஒரு முறை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவன் மைண்டில் வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டான். ஸோ லாஸ்ட்டாக எண்டில் வந்துட்டு ஸ்டேஜில் எல்லோரும் தேங்க்ஸ் சொல்லுவாங்கள்ல, ஆர்மிஸ் கூட பேசிகிட்டு இருப்பாங்கள்ல, அப்போது அலறான் கண்ட்ரோல் பண்ண முடியாமல். எல்லாம் பார்க்குறாங்க, என்னடா இது எல்லாம் நல்லா தானே போயிட்டுருக்கு, எதுக்கு திடீர்னு இவன் அலறான் அப்படின்னு சொல்லி மெம்பர்ஸ்லாம் பார்க்குறாங்க. இங்கே நம்ம யூனாவும் முத்துவும் பேக் ஸ்டேஜில் அவங்களுக்கு அலோகேட் பண்ண ரூமில் வந்து அவள் டிவியில் வந்து பார்த்துட்ருக்கா ஸ்டேஜில் என்ன நடக்குதுன்னு. மைக்கில் வந்துட்டு நம்ம ஜிமின் ஏதோ பேசுகிறான், எப்போவும் எங்களை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன், என்னை மறந்துட மாட்டீங்கள்ல, நான் எதுவும் தெரிஞ்சு பண்ணல, என்னை அறியாமல் ஏதாச்சும் நான் பண்ணியிருந்தா என்னை மன்னிப்பீங்கள்ல, என்னை வெறுக்க மாட்டீங்கள்ல அப்படின்லாம் சொல்லி ஜிமின் கேட்க, மீதி மெம்பர்ஸ் எல்லாம் என்னடா பேசுகிறான் இவன், ஏன் இப்படி பேசுகிறான்னு பார்த்துட்ருக்காங்க. நம்ஜூன் ஜிமினை வந்து கன்சோல் பண்ணலான்னு சொல்லி பக்கத்தில் வர ஜிமின் பேசும்போது சடனாக ஜேயோப்பு வெயிட் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சைன் பண்ணுறான் நம்ஜூன் கிட்ட. ஜிமின் கிட்ட போயிட்டு ஜேயோப் கன்சோல் பண்ணுறான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக் ஸ்டேஜில் யூனாவை பார்த்துட்டு அவ்வளோ அழுகுறா. கண்டிப்பாக அவங்கள சும்மா விட மாட்டேன்டா, எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் ஜிமினுக்கு இப்படி ஒரு வழியை தந்திருப்பீங்க, நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்குடா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி யூனா நினைக்கிறா. மிருத்து பார்த்துட்டு என்னாச்சு, ஏன் இப்படி பேசுகிறான், நாங்கள் அப்படிலாம் யாரையும் வெறுக்க மாட்டோம், வி லவ் தெம் அப்படின்னு, வி லவ் யூ ஜிமின், ப்ளீஸ் இப்படி பேசாத அப்படின்னு டிவி பார்த்துட்டே அவளும் அலறா. யூனா பார்க்குறா முத்துவை பார்த்துட்டு, ஏய் அவன் ஏதோ சும்மா பேசுகிறான், நீ அதுக்கு போயிட்டு ஏன் அலற அப்படின்னு சொல்லி யூனா கேட்க, இல்லை ரொம்ப நாள் கழித்து உள்ளே இருக்க ஆர்மி எட்டி பார்த்துட்டா அப்படின்னு சொல்லி, நம்ம முத்து ஆக்சுவலி ஒரு ஆர்மி பொண்ணு இல்லை ஃபேனில், ஸோ அதனால் அவள் வந்து ஜிமின் பேசுறது கேட்டதும் அளவும்,
ஓ, உன்ன மாதிரி ஃபேன்ஸ் இருக்க வர அவங்க யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு யூனாவில் வந்து கொஞ்சம் சிரிக்க வைக்கலாமே கிண்டலாக பேசிகிட்டு இருக்க. என்ன ப்ராப்ளம் அவனுக்கு அப்படின்னு ஸோ மித்து கேட்டதுமே அவகிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்கிறா யூனா. அப்படின்னு மித்துவும் கேட்டுட்ருக்க, இதை பற்றி யார்ட்டையும் பேசாத ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே பேசி முடிக்க கான்சர்ட்டும் முடிஞ்சு பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு எல்லாம் பசங்க வந்து ஜிமின் ஸ்டில் அழுதுட்ருக்கானா அவனை கன்சோல் பண்ணிகிட்டே உள்ளே வராங்க. டேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜிமின் அலறதை பார்த்துட்டு அவனும் அலறான். ஜிமினா என்ன ஆச்சு, ஏன் அலறன்னு சொல்லி எல்லாம் கேட்க ஜிமின் எதுவும் பேசாமல் அழுதுகிட்டே இருக்கான். கம்மான் ஜிமின், அழக்கூடாது அப்படின்னு சொல்ல யூனா ஜிமினும் சாரின்னு சொல்கிறான். ஏய் அமைதியாக இரு அப்படின்னு யூனா வந்து சைகை பண்ண நம்ஜுன் நோட் பண்ணுறான். எதுக்கு இப்போது இவன் சாரி சொல்கிறான், என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்க. அந்த நேரம் பிடிஎஸ் இருக்க ரூமில் என்ன இங்கே நடக்குது அப்படின்னு சவுண்டு கேட்க யாருடா இதுன்னு எல்லாம் திரும்பி பார்த்தா பேங்க் பிடி நிற்கிறாரு. அட இவர் இங்கே என்ன பண்ணுறாருன்னு எல்லாம் பார்க்குறாங்க. ஜிமின் வேகமாக பேங்க் பிடி நிம்ம பார்த்ததும் கண்ணை தொடச்சிட்டு எல்லாம் பேங்க் பிடிக்கு போ பண்ணுறாங்க எந்திரிச்சு நின்று. பேங்க் பிடி எல்லாருக்கும் க்ரீட் பண்ணிவிட்டு நம்ஜுன் கேட்குறான், எப்போ வந்தீங்க நீங்கள், சொல்லவே இல்லை, நெக்ஸ்ட் கான்சர்ட் தானே வரேன்னு சொன்னீங்க அப்படின்னா. ஆமாம், பட் ஃப்ரீ ஆகிட்டேன், அதான் வந்துட்டேன், சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாம் சிரிக்கிறாங்க. ஜிமின் பார்த்துட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அலறான்ல, ஸோ அதை பற்றி எதுவும் கேட்க போகிறாருன்னு ஃபுட் கவுண்டர் பக்கத்தில் இருக்கா அதை வந்து அந்த பக்கமாக கூட்டிகிட்டு போக பார்க்க யார் பீடி நிம்மா கொக்கா, இருடா யாரை காப்பாற்ற பார்க்குற, இங்கே வா போயிட்டு மார்க்கில் நில்லு அப்படிங்கிறாரு பீடினியும். தெளிவாக இருக்கான் என் மனுஷன் அப்படின்னு ஜின்னும் போயிட்டு நிற்கிறாரு. ஜிமின்ஷி என்னாச்சு, ஸ்டேஜில் என்ன பேசுகிறீங்க தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்க ஜிமின் எதுவும் பேசாமல் இருக்க இவனா பீடினிம்கிட்ட உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறா. பீடினிம் பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு ஓகே எல்லாம் இப்போ கிளம்புங்க, ஹோட்டல் போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஹோட்டல் போயிட்டு ஜிமின் யூனா பீடினிம் 3 பேரும் ஒரு ரூமில் இந்த இஷ்யூ பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஜிமின் பேங்க் பிடி முகத்திலே முழிக்கல, கண்ணை அப்படியே குனிஞ்சிட்ருக்கான். யூனா பீடினிம்கிட்ட ஏதோ ஃபோட்டோ ஓகே மார்ஃபிங் அப்படின்னு சொல்லிடலாம் பார்த்தா அந்த பொண்ணு வீடியோலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பேங்க் பீடிட்ட. டக்குன்னு பீடினிம் பார்த்துட்டு ஜிமினை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவன் கீழே குனிஞ்சிட்ருக்கான்ல தலையை தொங்க போட்டு பேங்க் பீடி யூனா பேசுகிறத ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு ஜிமின் கிட்ட வராரு. யூனாவும் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் நினச்சிட்டு இங்கே வா என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி பேங்க் பீடி கேட்க சாரி நிம் அப்படின்னு சொல்கிறான் ஜிமின்னு. சாரி கண்ணை பார்த்து சொல்லு அப்படின்னு பீடி நிம் சொல்ல ஜிமின் நிமிர்ந்து பார்க்குறான். அகைன் அவரை பார்த்துட்டு குனிஞ்சிக்க, டேய் இங்கே பாரு, நீ லவ் தானே பண்ண, எந்த தப்பான காரியமும் கொல்லன்னு எந்த குத்தமும் பண்ணலையே. இங்கே பாரு, நீ ஒரு பொண்ணு உண்மையாக லவ் பண்ணியிருக்க, அவ்வளோதான், அவள் ஏமாத்திட்டா, இதுக்கு அவள் தான் வைக்கப்படணும், அசிங்கப்படணும், காதல்னு பேரை வச்சு கேவலமான காரியம் பண்ணியிருக்கா, இதுக்கு எதுக்குடா நீ வருத்தப்படுற அப்படின்னு சொல்லி பீடினி வந்து ஜிமினை அதட்ட. இல்லை ஐம் சாரி, ரூல்ஸ் இருக்குது, யாரையும் லவ் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குது, அது நார்மல், எல்லா கம்பெனிஸும் ஃபாலோ பண்ணுற ரூல், அதுக்காக குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி இருக்க முடியுமா என்ன? லவ் ஹேப்பன்ஸ்டா, விடு பார்த்துக்கலாம், நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி பீடினிம் சொல்கிறாரு. இனி நெக்ஸ்ட் லெவலில் நீ இந்த மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது, யாரையும் கூப்பிட்டுத்தனமாக நம்பக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு. காதல் கண்ணை மறைக்கும், ஆனால் நாம் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும், புரிஞ்சுதா அப்படிங்கிறாரு. உங்களுக்கு என் மேலே கோவம் இல்லையா அப்படின்னு ஜிமின் கேட்க, கோவம் தான், இப்படி எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்லி அதை நம்பி ஏமாந்து நிற்கிறானேன்னு கோவம் அப்படின்னு சொல்ல ஜிமின் பார்க்குறான். இல்லை எனக்கு இப்போவும் சாரா மேலே ஏதோ நம்பிக்கை, அவள் இதை பண்ணலைன்னு அப்படின்னு யூனா குறுக்கால புந்து நான் பேசலாமா அப்படிங்கிறா. பாருடா பர்மிஷன் கேட்டு தான் பேசுவீங்க, பின்ன நீங்கள் தானே பாஸில் போட்டிங்க, ப்ளே பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னு யூனா வந்து சொல்ல சரி ப்ளே ஆகு பேசு அப்படிங்கிறாரு பீடினிம். இந்தாங்க இந்த மெசேஜை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஜிமின் மொபைலில் கொடுக்க பேங்க் பிடி அந்த மெசேஜை பார்க்குறாரு. பார்த்துட்டு ஓகே ஃபைன், கிளியராக தெரியுது எவனோ வேணும்னே ஜிமினை சிக்க வச்சுருக்காங்கன்னு, ஆனால் அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சாதான் நம்ம எதுவும் ஃபர்தராக மூவ் பண்ண முடியும். ஜிம்னா அந்த பொண்ணு யார் என்ன உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க யூனா அதுக்கு எங்கள் அப்பா ஒரு பிஸ்னஸ் மேன்னு சொல்லியிருக்கா, அம்மா இல்லையா, அண்ட் ஒரு அக்கா இருக்கா, அவள் ஜிமின் அடிச்சிருக்கா பீடினேம் அப்படின்னு யூனா சொல்ல ஜிமின் யூனாவை பார்க்குறான். பார்த்துட்டு இது ரொம்ப முக்கியம் இப்போ அப்படின்னு மைண்டில் நினைக்கிறான். பீடினேம் ஜிமினை பார்த்துட்டு எது அடி வாங்கினியா அப்படின்னு கேட்க
ஐயோ பீடினிம், அது அவங்க ஜாராவை அடிக்கிறேன்னு நான் போயிட்டு குறுக்க நிற்கவும் என் கன்னத்தில் விழுந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு அவங்க சாரின்னு கேட்டுட்டாங்க அப்படின்னு ஜிமின் வந்து வக்காலத்துவாங்க. என்னவோ போ அப்படிங்கிறாரு. சரி இங்கே பாரு, இப்போ என்ன, உன்னை சோலோயிஸ்ட்டாக அவங்க கம்பெனியில் சேர சொல்கிறாங்க, இந்த பிக்சர் வீடியோலாம் காட்டி, அவ்வளோதானே, சேர்ந்துடு அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு யூனா கேட்க, வாட், என்ன சொல்கிறீங்க பீடினிம் அப்படிங்கிறான் ஜிமின்னு. இரு யூனா, வெயிட், இங்கே பாரு, செய்கிற மாதிரி சேர்ந்துட்டு அப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம், ஓகே, இதுக்கு நாங்கள் சொல்யூஷன் பார்க்குறோம். ஓகே, இந்த கம்பெனி எந்த கம்பெனிங்கிறத கண்டுபிடிக்கணும். நீ கொரியா வந்ததும் அந்த பொண்ணை மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கல, மீட் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு பீடினிம் சொல்ல, குட், ஆனால் இன்றைக்கி பேச மாதிரி ஃபேன்ஸ்ட ஸ்டேஜில் எப்பவும் பேசக்கூடாது என்ன அப்படின்னு ஜிமின்னு மிரட்டாரு. ஐ நோ நீ எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கன்னு புரியுது, பட் இருந்தாலும் ப்ளீஸ் பி கேர்ஃபுல் ஹியர் ஆஃப்டர் அப்படின்னு பீடினிம் சொல்ல, ஓகே நிம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீட்டிங் அங்கே கிளியர் ஆகிட்டு வெளியே போகலான்னு டோர் ஓப்பன் பண்ண சுகா, ஜேயோப்பு, நம்ஜூனு, டே, ஜங்குக்கு, ஜின்னு நிற்கிறாங்க. மிருத்து எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு, மீட்டிங் இருக்குது அகைன் எல்லாம் உள்ளே போங்க அப்படின்னு யூங்கி வந்து சுகா வந்து அப்படியே உள்ளே தள்ள ஜிமினும் யூனாவும் உள்ளே வராங்க. அகைன் யூங்கி அப்படியே பசங்கள்லாம் 1 by 1 வர பேங்க் பிடி பார்த்துட்டு, என்னடா போனவங்க அப்படியே ரிவர்ஸில் வரீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண, ஆமாம் என்ன எங்களை விட்டு இவங்ககிட்ட மட்டும் ரகசியம் அப்படின்னு ஜின் கேட்குறாரு. அது உன் பர்த்டேக்கு ஸ்பெஷலாக பிளான் பண்ணோம் அதான் அப்படின்னு சொல்லி பீடினிம் சொல்ல, விளங்கிரும், அதை தான் சொல்லிட்டீங்களே அப்புறம் என்ன அதில் சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜின்னு கேட்க, நானும் அதை சொன்னேன், நீ கேட்ட நான் சொன்னேன், ஏன் தப்பா அப்படிங்கிறாரு. என்னாச்சு எல்லாம் படையாக கிளம்பி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹாய் மித்து, ஹவுஸ் கோயிங், யா சார் எவ்ரிதிங் குட் அப்படிங்கிற மித்து. இந்த பையன் உனக்கு எதுவும் குடைச்சல் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சச்சா ஓகே ஃபைன். என்ன நம்ஜூன், என்னாச்சு திடீர்னு யூனா கூட கிளாஷ் அப்படின்னு பீடினிம் சொல்ல, இது எப்படி இவருக்கு தெரிஞ்சுது, அது எப்பவும் போல தான் பீடினிம். ஓகே இப்போ எல்லாம் சார்ட் அவுட்டில், இப்போது ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற நம்ஜூனு. ஜெயோப், உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்தா பொறுப்பாக செய்கிற, ஓகே, பட் அதுக்குன்னு மயக்கம் போட்டு விடுற அளவுக்காட வேலை பார்ப்ப, அவ்வளோ பொறுப்பை காட்ட வேணாப்பா சரியா, இனிமேல் இந்த மாதிரி ரிப்பீட் ஆகக்கூடாது. என்ன தான் உன்னை பார்த்துக்க இங்கே நிறைய பேர் இருந்தாலும் நீயும் சேர்ந்து உன் ஹெல்த்தை பார்த்துக்கிட்டா தான் எல்லாம் நல்லாயிருக்கும், புரிஞ்சுதா அப்படின்னு ஜேயோப்பை மிரட்ட, ஓகே படி நீ இனிமே அப்படி ஆகாது நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான் ஜேயோப்பு. ஆமாம், அப்புறம் அடிக்கடி மயக்கம் போட்டால் அந்த டாக்டர் பொண்ணை திரும்ப கூட்டிகிட்டு வந்து வலிக்காமல் ஊசி இறக்க சொல்ல முடியாது, ஓகேயா அப்படின்னு பீடினிம் சொல்ல, ஜேயோ பார்த்துட்டு தலையை சொல்லிடுறான். ஆக இவருக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் யூங்கி சொல்லுப்பா, இப்போவே பர்சனல் மேனேஜர் பற்றி பேசணுமா இல்லை நாளைக்கு பேசலாமா, பிகாஸ் இட்ஸ் லேட், நீங்கள் உங்களுக்கு டயர்டாக இருக்கும், இப்போ தான் கான்சர்ட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு பீடினிம் சொல்ல, யூங்கி பார்த்துட்டு, பர்சனல் மேனேஜர் பற்றி பேச வந்தேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் அப்படி தான் சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை அது வந்து ஆமாம் இப்போவே பேசணும், ஃபைன் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூளைக்கு ஒவ்வொருத்தரும் நிற்க, பேங்க் பிடி என்னப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஸ்டார்டிங் ட்ரபிளா, பேசணும்னு சொல்லிட்டு அங்கே இங்கே நின்றுட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு. என்ன பேசணும் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சுகா பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யூனாவை பார்க்குறாரு. யூனா ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பேசுங்க அப்படின்னு சொல்ல, யூங்கி ஃபர்தராக மூவ் பண்ணுறாரு. எங்கள் எல்லாருக்கும் பர்சனல் மேனேஜர்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு பீடினிம் அப்படின்னு சொல்ல, பண்ணிடலாம் நோ ப்ராப்ளம், ஆனால் ஏன் இப்போது என்னாச்சு யூனாக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அவளும் பாவம் இல்லை முன்ன மாதிரி இப்போ இல்லைல்ல, நிறையா ப்ரெஷர் அவன் மேலே விழுது, அதான். ஜிமின் நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னு பேங்க் பிடி கேட்க, பீடினிம் கேட்டதும் ஜிமின் பார்க்குறான். நான் இல்லை யூனா மட்டுமே போதும் நிம் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்ல, நம்ஜூன் இல்லை பீடினிம் ஜிமினுக்கு புரியாது, நீங்கள் பர்சனல் மேனேஜர் அரேஞ்ச் பண்ணிடுங்க, அப்போது யூனா வேணாமா அப்படின்னு. இல்லை யூனாவும் இருக்கணும். யூனா பார்க்குறா, உள்ளுக்குள்ளே அவ்வளோ பயம், எங்கே எல்லார்கிட்ட இருந்து பிரிச்சுருவாங்களோன்னு அப்படியே லிப்ஸ் பைட் பண்ணிவிட்டு நிற்க, நம்ஜூன் யூனா இருக்கட்டும் அவளும் இருக்கணும், ப்ளஸ் பர்சனல் மேனேஜர் எங்கள் ஃபேமிலியோட சில தேவைகள் எல்லாம் பார்த்துக்க எங்களுக்கு வேணும், யூனா அவங்க எல்லாருக்கும் கைட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்ல, ஓகே
பட் பர்சனல் மேனேஜர் உங்களுக்கு யார் விருப்பமோ, யார் கூட கம்ஃபர்டபுளாக இருப்பீங்களோ, நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம், பெஸ்ட் மேனேஜர்ஸை ஹையர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சால் கூட சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிடி நேம் சொல்ல எல்லாம் ஓகேன்னு சொல்கிறாங்க. ஓகே ஃபைன், எல்லாம் அடுத்த லெவலுக்கு அடி எடுத்து வைக்கிறீங்க. யூனா, உன் தலையில் இருக்க ப்ரெஷர் லைட்டாக குறைஞ்சிருக்குல்ல? யூனா அப்படியே சிரிக்கிறா. லைட்டாக சிரிச்சிட்டு அகைன் அந்த சிரிப்பு அப்படியே ஃபேட் ஆகிடுது. ஜின் பிடி நிமிட்ட எனக்கு பர்சனல் மேனேஜர் அப்படின்னு சொல்ல வர, தெரியும் மிருத்து தானே, உங்கள் அப்பா அம்மா வேறு ஆல்ரெடி உங்கள் மேரேஜ் பற்றி நேர்லேயே வந்து பேசிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொன்னாங்களா அப்படின்னு பிடி நேம் கேட்க, அப்படியா தெரிலையே அப்படிங்கிறாரு ஜின்னு. இதில் அவங்க ரொம்ப நல்லவங்கடா, உங்கள் லவ் பற்றி நம்ஜுன் வீட்டில் வேற சொல்லி இப்போ எனக்கு தான் ப்ரெஷர் 2 வீட்லேயும் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் வீட்டில் என்ன அப்படின்னு நம்ஜுன் கேட்க, ஃபோன் பண்ணி கேட்டுக்கப்பா நீ ஏன் அந்த கொடுமையை அப்படின்னு சொல்லி நம்ஜுன்கிட்ட சொல்லிடுறாரு. ஆனால் தயவு செஞ்சு வீட்டில் சொல்லி வைங்கடா, இப்படியே எல்லார் வீட்லேயும் நாங்கள் யாருக்கும் தெரியாமல் எங்கள் பசங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுக்கிறோன்னு கேட்டால் என்கிட்ட வந்து கேட்டுன்னா எனக்கு தாண்டா ப்ரெஷர் ஏறுது, ப்ளீஸ்டா அப்படின்னு பேங்க் பிடி சொல்கிறாரு. எல்லாம் பார்க்குறாங்க ஒன்றும் புரியாமல். யார் கேட்டா ஃபஸ்ட்டு? ஜின் வீட்டில். நான் அதுக்கு ஓகே சொல்லி முடிக்க நெக்ஸ்ட் டே நம்ஜுன் வீட்டில். வாட் அப்படிங்கிற நம்ஜுனு. ஆமாம், உனக்காக ஏதோ ஃபேமிலி ஃப்ரெண்டாம், அட்லீஸ்ட் இப்போதைக்கு டூர் முடித்ததும் என்கேஜ்மெண்ட் ஆச்சும் வச்சுக்கலாமான்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நம்ஜுன் கேட்க, நானா எனக்கு உன்னை பற்றி தெரியும் அப்படின்னு நம்ஜுன் கிட்ட வந்துட்டு அப்படியே லைட்டாக திரும்பி யூனாவை பார்க்குறாரு. பார்த்துட்டு எனக்கு உன்னை பற்றி தெரியும், அதனால் நம்ஜுன்கிட்ட கேட்டுட்டு அவனுக்கு ஓகேனா என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன். அண்டு மிரட்டி வச்சுருக்கேன் இதை பற்றி வெளியே யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு. அவங்களும் ஓகே சொல்லியிருக்காங்க, பார்ப்போம் அப்படிங்கிறாரு பிடி நேம். நம்ஜுன் பார்க்குறான், என்கிட்ட எதுவுமே இதை பற்றி பேசலையே, மேபி நீ வரதுக்காக ஈகர்லி வெயிட்டிங் போலப்பா அப்படிங்கிறாரு. எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ஜுன் யூனாவை பார்க்குறான். பார்த்துட்டு எனக்கு மேரேஜ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போதைக்கு அப்படின்னு நம்ஜுன் சொல்ல, அது எனக்கு தெரியாது, உங்கள் அப்பா அம்மாட்ட நீயே பேசிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகே மீட்டிங் டிஸ்போஸ், எல்லாம் போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னா எல்லாம் போகிறாங்க. யூனா பிடி நேம் அப்படின்னா உனக்கு நம்ம பிரச்சனை இப்போது, ஒன்றும் கவலைப்படாத, யார் வந்தாலும் போனாலும் நீ தான் கடைசி வர அவனுங்க மேனேஜர், ஓகேயா அப்படின்னா. ஓகே அப்புறம் இந்த ஜிமின் மேட்ரு கொஞ்சம் கவனிச்சுக்கோ, அவனை பார்த்துக்கோ. ஓகே, டேக் கேர் ஆஃப் தெம், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாரு பிடி நேம். நம்ம யூனாவும் ஓகே பாய் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சந்தோஷமாக அவள் ரூமுக்கு போகிறா. மித்துவை போகும்போது கலாய்க்கிறா. அப்புறம் சீக்கிரமே மேரேஜ் தான் போல், மாமியாரை வீடியோ காலில் பேசியே கரெக்ட் பண்ணி வச்சுருக்க போல் அப்படின்லாம் கலாய்ச்சிட்ருக்கா. மெத்துக்கும் செம்ம சந்தோஷம். ஒரு பக்கம் ப்ளஷ்லாம் ஆகுறா. அடி பாவி என்ன இப்படி கண்ணை செவக்குது அப்படின்னு போடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே அப்படியே டைம் ஸ்கிப் பண்ணா நெக்ஸ்ட் டே கான்சர்ட்லாம் முடிச்சுட்டு பசங்க வந்து ஒரு சின்ன ஃபேன் சைன் மீட் மாதிரி அரேஞ்ச் பண்ண பசங்க ஒரு பக்கம் பிஸியாக இருக்கு. இந்த பக்கம் பிடிஎஸ்க்கு பர்சனல் மேனேஜர் தேடுதல் வேட்டை வந்து போயிட்டுருக்கு. மித்து அண்ட் யூனா அந்த வேலையெல்லாம் சேர்த்து பார்த்துட்ருக்காங்க. அப்படியே டேஸ் ஸ்கிப் ஆகுது. ஒரு 1 வீக் போக இப்போ பிடிஎஸ் இன்னொரு கண்ட்ரிக்கு கான்சர்ட்காக வந்திருக்காங்க. நம்ஜுனுக்கு ஒரு பர்சனல் மேனேஜர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறான். நம்ஜுனோட ஸ்கூல் மேட் அந்த பையன், அவனுக்கு பர்சனல் மேனேஜராக வந்து போட்டுடுறாங்க. அண்ட் டேயுங்க்கு வந்து யூனா செலக்ட் பண்ணுறா. பிகிட்லேருந்து ஒரு ஆளை வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஜங்குக் அவனோட பிரதர் ஒரு ஆளை சஜஸ்ட் பண்ண அவரை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பர்சனல் மேனேஜராக. ஜேயோப்புக்கு ஜியூ அவங்க சிஸ்டருக்கு வந்து தெரிஞ்ச ஒரு ஆளை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஜின்னுக்கு அஃப்கோர்ஸ் மித்து இருக்கா. ஷுகாக்கு பிகிட்லேருந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஜிமின் இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்ல, அடிங்க உன்னால தான் இந்த விஷயமே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்க. அப்போ தான் மித்து வந்துட்டு ஒருத்தரை கூட்டிகிட்டு வரா. யூனா இவர் ஜிமினை வந்து மீட் பண்ணணும்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஒருத்தர் வந்து உள்ளே வரான். உள்ளே வந்துட்டு, ஹாய் ஜிமின், பர்சனல் மேனேஜர் சூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஏன் கஷ்டம்னு என்னை ஜாரா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஜிமின் பார்க்குறான். ஜாராவா அப்படின்னு அவளே சொன்னாளா அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்க, யூனா வெயிட் பண்ணு, நீ யார், நீ பாட்டுக்கு வந்த ஏதோ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹூ ஆர் யூ அப்படிங்கிறா. என் பேர் ஜூஹோ, ஜாராவோட ஃப்ரெண்ட்.
இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா ஜிமின் நாளைக்கு சோலோ அப்படின்னு சொல்லி அவன் சோலோயிஸ்ட் ஆக போகிறான் அப்படிங்கிறத சொல்ல வர ஏய் வெயிட் ஷட் அப். இவனை அப்படியே பெருமூச்சு விட்டுட்டு ஜிமினை பார்க்க ஜிமின் மூஞ்சி அப்படியே சோகமாக வச்சுருக்கான். ஃபைன், இப்போதைக்கு ஜிம்முனுக்கு எந்த பர்சனல் மேனேஜரும் தேவையில்லை, நீ போகலாம் அப்படிங்கிற யூனா. நம்ஜுன் பார்த்துட்டு டேய் ஜிமின் யார் ஜாரா அப்படின்னு சொல்லி கேட்க ஜிமின் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறான். யூனா பார்த்துட்டு நம்ஜுனா அது அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி யூனா சொல்ல ஃபேமிலி ஃப்ரெண்டா அப்படிங்கிறான் நம்ஜுன்னு. ஆமாம் லீடர் சார், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். எங்கே ஜாரா ஜிமின் மறந்துருப்பானோன்னு சொல்லி என்கிட்ட ஒரு ஃபோட்டோ கொடுத்து விட்டா அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே ஆட்டிடியூடாக வந்து பேச அதை காட்டட்டுமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க நம்ஜுன் பார்க்குறான், எதுவும் பேசலை. இவன் நான் புரிஞ்சுக்கிறான் இவன் எந்த ஃபோட்டோ பற்றி பேசுகிறான்னு. ஜூ வெயிட் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்குறோம், நீ அமைதியாக இரு, ஜஸ்ட் வெயிட் அப்படின்னு. நீங்கள் என்ன கொடுக்குறது, ஆல்ரெடி எங்கள் கம்பெனியில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல இவனா மேபி இவன் இப்போது ஜிமினை பிளாக்மெயில் பண்ணுற கம்பெனியை சொல்கிறானோ அப்படின்னு சொல்லி பார்க்குறா. ஓ அப்படியா, சரி உன் ஆஃபர் லெட்ரு பார்க்கலாமா, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்வ கோளாறு ஒரு ஆர்வத்தில் கையில் வச்சுட்டே அதை சொல்லியிருப்பான். இவனை அதை பிடுங்கிடுறா. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி போகிறா. ஹலோ மேடம் கொடுங்க அதை அப்படின்னு சொல்லி அவன் பிடுங்க வர ஜிமின் வந்து தடுக்கிறான். வெயிட் எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கான்னு பார்த்துட்டு தரேன் அப்படின்ட்டு வாங்குறா. இவன் அதை வாங்கலான்னு போக ஜிமின் தடுக்கிறான். வெயிட் பண்ணு, உனக்கு சேலரிலாம் கரெக்டாக போட்டிருக்காங்களான்னு பார்க்கணும்ல அப்படின்னு ஜிமின் சொல்ல அவசரமாக அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா லெட்டர் ஹெட்டில் ஸ்டார்டிங்கில் ஜி ஸ்கொயர் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஜி ஸ்கொயர் என்டர்டைன்மெண்ட்ங்கிறது பிகிட் மாதிரி ஒரு மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனி. ஓகே வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த ஜி ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னோடய இமேஜினேஷனில் நான் இது பண்ண ஒரு கம்பெனி. ஓகேயா, இது மாதிரி உண்மையாகவே வந்து பிகிட் மாதிரி பிகிட் வந்து உண்மையான கம்பெனியா, ஸோ அது மாதிரி ஜி ஸ்கொயர்னு ஒரு கம்பெனி இருக்கான்லாம் எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு இமேஜினேஷன். ஓகே, பார்ட் ஆஃப் ஃபிக்ஷன். ஸோ வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஓகேயா, எங்கே விட்டோம்? அவள் ஓப்பன் பண்ணி லெட்டர் ஹெட்டை பார்க்குறா. ஸோ லெட்டர் ஹெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜி ஸ்கொயர் என்டர்டைன்மெண்ட் சொல்லி லோகோ போட்டிருக்கு. ஜி ஸ்கொயரா, ஓ அப்போ இவனுங்க தான் ஜிமினை வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா யூனா. சடனாக அந்த ஜூகோ லெட்டரை பிடிங்கிறான். யூனா சிரிச்சுட்டே தேங்க்யூ, நீ ரொம்ப அறிவாளியாக இருக்க, உன்னை எப்படி மேய்க்கணும்னு எனக்கு நல்லா தெரியும், இருக்குடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஓகே, ஜாரா ஏதோ ஃபோட்டோ காட்ட சொன்னால, அதை காட்டுங்க கிளாரிஃபிகேஷனுக்கு அப்படின்னு சொல்ல அது அது வந்து அப்படின்னு சொல்லி அவன் இழுக்கிறான். கமான் காட்டுங்க அப்படின்னு சொல்லி யூனா மிரட்ட, இல்லை அந்த ஃபோட்டோ டெலிட் ஆகிடுச்சு தெரியாமல் அப்படின்னதும், ஓ அப்படியா, ஓகேன்னு சொல்லிட்டு மொபைலை பிடுங்கிடுறா. மித்து இவரை பீடினிங் ரூம் கூட்டிகிட்டு போ, நான் வரேன் அப்படின்னு சொல்ல நம்ஜுன் எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. என்னாச்சு நான் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ஜுன் கேட்க, சொல்கிறேன் நம்ஜுன் வெயிட் பண்ணு அப்படிங்கிறா. மேம் நீங்கள் என் மொபைலை கொடுங்க அப்படின்னு அவன் கேட்க, கொடுக்குறேங்க, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறா. ஹலோ, என்ன பேசுகிறதா இருந்தாலும் என் ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்ல ஃபோனை கொடுக்காம போங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு பாடி கார்ட்ஸ் இருக்காங்க பக்கத்தில், இவனை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இவனா சொல்ல அவங்களும் குழந்தைய பக்குவமாக பேக் பண்ணி தூக்கிட்டு போகிறானுங்க. தேங்க் காட் கம்பெனி நேம் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு மைண்டில் நினச்சிட்டு ஓகே எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னா நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிற யூனா. அங்கே போயிட்டு ஜிமின் யூனா அந்த ஜூகோ மட்டும் இருக்காங்க ஒரு ரூமில். யூனா போயிட்டு இங்கே பாரு, நீ ஜிமின் மேனேஜராக இருக்கலாம், பட் ஜிமின் பற்றி எந்த விஷயமும் மற்ற மெம்பர்ஸ்க்கு தெரியக்கூடாது, புரிஞ்சுதா? உங்கள் கம்பெனிக்கு ஜிமின் சோலோயிஸ்ட்டாக வரணும், அவ்வளோதானே? வருவான் இங்கேருந்து லெஃப்ட் ஆகி, ஆனால் அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் குட்டையை குழப்பினா உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஓகே நான் என்ன பண்ண போகிறேன், எங்கள் கம்பெனிக்கு தான் லாபம் அப்படின்னு அவன் சொல்ல ஜிமின் பார்க்குறான். செம்ம கோவத்தில் அவன் ஷர்ட்டை பிடிச்சி அடிக்க போக யூனா தடுக்கிறா. வேணாம் ஜிமின் விடு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நான் என்னடா பாவம் பண்ணேன், இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு ஜிமின் கேட்க, எங்கடா என் ஜாரா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உன் ஜாராவா, கவலைப்படாத, நீ அவ கூட தான் கடைசி வரைக்கும் இருக்க போகிற, சீக்கிரம் இந்த வேர்ல்டு டூரை முடி, ஜாராவை பார்க்கலாம், ஒரே ஒரு சைன் ஜி ஸ்கொயரில் நீ ஐடலாக ஜாயின் பண்ணணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓங்கி டேபிளில் குத்துறான். இவனா ஜிமின்ட்ட கோவப்படாத,
விடு அப்படின்னு சொல்ல யூனா பேங்க் போயிட்ட அது எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லி ஜிமினை பிளாக்மெயில் பண்ணுறாங்கங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறா. பிடி நீமும் அவன் கம்பெனியா, சரி ஓகே நான் என்ன ஏதுன்னு பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல அப்படியே டேஸ் பாஸ் ஆகுது. எல்லாம் இப்போது அவங்க பர்சனல் மேனேஜரோடு இருக்க மேக்ஸிமம் யூனாவோட வேலை வந்து குறையுது. யூனாவுக்கு வேலையே அவங்கள பார்த்துக்கிறது பக்கத்தில் இருக்கிறது தானே. அந்த டைம்ஸ் எல்லாம் இப்போ குறையுது. பசங்களும் யூனாவை வந்து மிஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கண்ட்ரி கான்சர்ட் போகிறது முன்னாடி வந்து கொஞ்சம் டேஸ் அப்படியே பாஸ் விடுறாங்க. அகைன் கொரியா ரிட்டர்ன் ஆகிறாங்க. ஜிமின் அந்த மொபைல் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புகிறான், நான் கொரியா வந்துட்டேன், மீட் பண்ணலாமா ப்ளீஸ் அப்படின்னு கூட. அந்த நம்பர்லேருந்து யார்கிட்ட நீ பேசுகிறப்பா தம்பி, அதான் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுல உனக்கு மெசேஜ் அனுப்புறது உன்னை பிளாக்மெயில் பண்ணுறதெல்லாம் Z2ன்னு. அப்புறம் சும்மா ஜாரான்னு பித்து பிடிச்ச மாதிரி கேட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்க யூனா தான் ஆக்சுவலி கேட்க சொல்லியிருப்பா. என்னடா அப்படின்னு சொல்லி, ஓகே அப்போது ஜாரா எங்கே அப்படின்னு சொல்லி கேளு அப்படின்னு மெசேஜ் பண்ண சொல்ல அந்த பொண்ணு அவள் யார் அப்படின்னு கேளு அப்படிங்கிறா. ஜிமின் கேட்குறான் அதை. அப்போது ஜாராங்கிறது யார், அந்த பொண்ணு என் கூட அன்றைக்கி வந்து ஹக் பண்ணிட்டு இருந்தது செஞ்சது பாரிஸில் வந்து என் கூட பழகினதுலாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்க, அவள் ஒரு ஆக்ட்ரஸ், உன்னை ஏமாற்றி அப்படி நடிக்க வச்சோம் எங்கள் ட்ராப்பில் வந்து நீ சிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது. ஜிமின் பார்க்குறான், சோகமாக ஃபேஸ் வைக்க யூனா இங்கே பாரு, அவள் யார் என்ன தெரியல, நாங்களும் செக் பண்ணி பார்த்துட்டோம், அவள் உன்னை ஏமாத்திருக்கா நடிச்சு, இதுக்கப்புறம் நீ ஜாரான்னு சொல்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை அப்படின்னா. இல்லை யூனா உனக்கு தெரியாது, நான் அவள் லவ்வை ஃபீல் பண்ணேன் யூனா. ஜிமின் இப்படி பேசுகிறத பார்த்ததும் யூனாவுக்கு கோவம் வருது. ஓங்கி வச்சிருவேண்டா, அவள் நல்லா நடிச்சிருக்கா, நீ நல்லா நம்பி ஏமாந்துருக்க அவ்வளோதான். இல்லை யூனா எனக்கு என்னமோ தப்பாக படுது. சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு யூனா சொல்ல மித்து வந்துட்டு யூனா ஜிமின் வந்து கூப்பிட்றா, பிடி நீ மீட்டிங் கூப்பிட்டாருன்னு சொல்ல எல்லாரும் போகிறாங்க. நெக்ஸ்ட்டு கான்சர்ட் வர இருக்க இந்த டேஸில் நம்ம ஒரு கேம்பெயின் பண்ணலாம் இருக்கோம், ஸ்பான்சர்லாம் சேர்ந்து ஒரு வீடியோ மேக் பண்ண போகிறோம் ஆர்மிஸ் அவேர் பண்ணுறதுக்காக. என்ன கேம்பெயின் அப்படின்னு சொல்லி நம்ஜுன் கேட்க, சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர். ஸோ இந்த வீடியோ ஸ்பான்சர் மூலியமாக கிடைக்கிற எல்லா அமௌண்ட்டும் நிறைய ஆர்ஃபனேஜுக்கு கொடுக்கலான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல மீதி யூனா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பிடி நீம் சொல்கிறாரு. யூனாவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஸோ நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ண போகிறோம் இன்னும் 1 வீக்கில். ஸோ எல்லோரும் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க, உங்கள் காஸ்டியூம் கண்டென்ட் ஸ்கிரிப்ட் எல்லாத்த பற்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறா. பிடிஎஸ் அண்ட் அவங்க பர்சனல் மேனேஜர்ஸ் வந்து கேட்டுக்கிறாங்க. உங்கள் டேட்ஸை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி யூனா சொல்ல மெம்பர்ஸும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. மீட்டிங் முடித்து எல்லாம் போக யூனா மேம் ஆக்சுவலி ரீசெண்டாக ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சு யூங்கி ப்ரோக்கு, நீங்கள் வீடியோ மேக் பண்ணணும்னு சொன்ன அதே டேட்டில் தான் அந்த ப்ராஜெக்டான ஷூட் டே. ஸோ அதை தள்ளி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த யூங்கியோடைய பர்சனல் மேனேஜர் பிஹேட்லேருந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து சொல்கிறாங்க. சொன்னதுமே யூனா பார்க்குறா, வெயிட் யாரை கேட்டு நீ யூங்கி ப்ரோக்கு ஷெடியூல் பண்ண அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கத்த. அண்டு அது என்ன ப்ராஜெக்ட், நீ எந்த டீட்டெயிலுமே என்கிட்ட ஷேர் பண்ணலையே அப்படின்னு சொல்லிகிட்டே வெளியே போகிறா. நேராக ஜீனியஸ் லேபுக்கு போகிறா, சுகர் லேபுக்கு. ஓகே செல்ல குட்டீஸ், இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஓகேயா, டாடா பை பை, டேக் கேர், அன்யாங்.